நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குயிக் டியூட்டோரியல் டிப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இந்த கூகுளில் இருந்து பார்த்தீங்கன்னா சில தமிழ் எழுத்துக்களை காப்பி பண்ணி நம்ம ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் பண்ணுவோம். ஆனால் அது நம்மளுக்கு சரியாக ஒர்க் ஆகாது. சரிங்களா? அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் தமிழ் வெட்டிங் கவிதை அப்படின்னு சொல்லி டைப் அடித்து சர்ச் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கீழே வந்துக்கிறேன். இதில் வந்து எனக்கு மேரேஜ் விஷஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதில் நிறைய கவிதைகள் வரும். நம்ம என்ன கவிதை வேணுமோ அந்த கவிதையை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கவிதைகள் வருது. நம்ம ஒரு பேனர் டிசைன் அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு வாழ்த்து மடல் டிசைன் பண்ணோம்னா இந்த மாதிரி கவிதைகளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லைனா வேறு ஏதாட்டும் ஒர்க்கு ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கூலுக்கு தேவையான ப்ராஜெக்ட்லாம் இந்த மாதிரி காப்பி பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு ஏதாட்டும் ஒரு கவிதை, இந்த ஒரு கவிதை முத்துக்கள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். ஃபோட்டோஷாப்பு 7.0 நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லா ஃபோட்டோஷாப்பும் ஒன்று தான். சரிங்களா? எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நார்மலாக இந்த செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C அப்படிங்கிறத கொடுத்தோன்னு வச்சுங்களேன், இது காப்பி ஆகிடும். இப்போ இதில் ஒரு நியூ பேஜை நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் டூலில் போட்டு Ctrl+V கொடுக்குறேன். ஆனால் இதில் எழுத்து எதுவுமே எனக்கு காட்டலை. பார்த்தீங்களா, பிளாங்காக இருக்குது. இதே நீங்கள் வந்து ஒரு CS3 இல்லை ஒரு C6 போட்டால் என்னென்னா கட்டங்கட்டமாக காட்டும். சரிங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நார்மலாக நம்மளுக்கு இது வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் ஆகலை. சரிங்களா? இது வந்து யூனிகோடில் இருக்கும். இதை நாம் என்ன பண்ண போகிறோம்னா, நாம் யூஸ் பண்ணுற ஃபாண்டுக்கு மாற்ற போகிறோம். நாம் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து SR ஃபாண்ட் வச்சுருக்கேன். சில பேர் என்ன பண்ணுறீங்க, செந்தமிழ் வச்சுருப்பீங்க, சில பேர் RGP வச்சுருப்பீங்க. சரிங்களா? ஓகே. இது மூணுமே ஒரே வெரைட்டிஸில் உள்ள ஃபாண்டு தான். அதாவது SR, RGP, செந்தமிழ் இந்த மூணுமே ஒரே ஃபாண்டு தான். ஓகே. இப்போ நாம் எப்படி இதை வந்து கொண்டு வரது அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கு நீங்கள் வந்து அழகி சாஃப்ட்வேர் பயன்படுத்தணும். சரிங்களா? அழகி உங்களுக்கு இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க. இப்போ நான் வந்து அழகியை ஓப்பன் பண்ணுறேன். அழகியில் என்ன ஆப்ஷன்னா, தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தான் நம்ம இதை பண்ண போகிறோம். நீங்கள் இதில் மேலே ஃபாண்டுன்னு இருக்கும். சரிங்களா? இதை டச் பண்ணிவிட்டு தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஓகே. இப்போது இந்த இன்டர்நெட்டில் இது இல்லாமல் வேறு கவிதை, இந்த கவிதை காப்பி பண்ணுவோமே, இதை காப்பி பண்ணுறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த 2 பேஜ் இருக்குது பாருங்களேன், லெஃப்ட் சைடு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து க்ரோமில், கூகுளில், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இதில் இருந்தாட்டு காப்பி பண்ணுற தமிழ் எழுத்துக்களை லெஃப்ட் சைடு வந்து பேஸ்ட் பண்ணணும். இது லெஃப்ட் சைடு. ரைட் சைடு நம்மளுக்கு அதை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பேஸ்ட் பண்ணி நம்மளுக்கு எழுத்து காட்டுது. ஆனால் இது என்ன ஃபாண்டில் இருக்குது அப்படின்னு பாருங்களேன், நிர்மலா UIன்னு இருக்குது. அந்த UIனா யூனிகோடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நார்மலாக நம்மளுக்கு யூனிகோட் ஃபாண்டு ஃபோட்டோஷாப்பில் காட்டாது. அதாவது யூனிகோடுக்கு நம்ம வந்து ஃபாண்ட் வச்சுருந்தா காட்டும். எப்படின்னா, நம்ம இப்போ RGP ஃபாண்டு தமிழ்னு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தமிழ் டைப்பிங்க்கு நம்ம வந்து ஒரு ஃபாண்டு RGPயோ செந்தமிழோ வச்சுருக்கோம். அதே போல் யூனிகோடுக்கு இதே மாதிரி சில ஃபாண்ட்லாம் இருக்குது. இந்த யூனிகோட் ஃபாண்ட் நம்ம வச்சுருந்தா டேரெக்டாக நம்ம வந்து உள்ளே வந்துடும் ஃபோட்டோஷாப்பில். இப்படி வரல அப்படின்னா நிறைய பேர் யூனிகோட் ஃபாண்டு வச்சுருக்க மாட்டோம். இதுக்கு என்ன பண்ணலான்னா, நாம் வந்து என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, செந்தமிழ், RGP அப்படிலான்னு வச்சுங்களேன், வானவில், பாமினி இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட் இருக்கா, எந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணாலும் நாம் யூஸ் பண்ணுற ஃபாண்டுக்கு இந்த எழுத்துக்களை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மேலே ஆட்டோ கன்வெர்ட், ஆட்டோ டிடெக்ட் என்கோடிங்கிறத டிக் பண்ணிடுங்க. இந்த ரெண்டையும் டிக் பண்ணிவிட்டு இதில் 2 ஆப்ஷன் காட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்க ஃபாண்டுக்கான இந்த யூனிகோடு அப்படின்னு இருக்குது. இதோட கேட்டகரி. சரிங்களா? இதோட கேட்டகரி யூனிகோடு. அதாவது இது வந்து யூனிகோடில் தான் இருக்குது. இதை நம்ம எதுக்கு மாற்ற போகிறோம், செந்தமிழுக்கு மாற்ற போகிறோம். செந்தமிழ்னால் நாம் யூஸ் பண்ணக்கூடிய SR, RGP இந்த செந்தமிழ் ஃபாண்டு, இந்த ஃபாண்டுகளுக்கு மாற்ற போகிறோம். நீங்கள் ஒரு வேளை பாமினி ஃபாண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் பாமினி அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லையா தமிழ் ஃபாண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபாண்டு. இல்லை சார் நான் வானவில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த வானவில் வச்சுக்கணும். சரிங்களா? இதிலே உங்கள் KA ஃபாண்ட் வச்சுருக்கவங்களுக்கு இந்த இடத்துல KAன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தணும். நான் வந்து இப்போ செந்தமிழ் ஃபாண்ட் வச்சுக்கிறேன். செந்தமிழ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இங்கே செலக்ட் பண்ணையும் நம்மளுக்கு இங்கே பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகிட்டு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இங்கே எனக்கு என்ன ஃபாண்ட் இருக்குது, செந்தமிழ் ஃபாண்டு. இது இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு RGP ஃபாண்டுக்கு மாற்றுறேன். RGP ஃபாண்டுக்கு நம்ம மாற்றினாலும் என்ன பண்ணோம், RGP ஃபாண்டுக்கு மாறும். SR ஃபாண்டுக்கு மாற்றுறேன் பாருங்களேன், SRக்கும் மாறும். சரிங்களா? இது மூணுமே இந்த ஒரே கேட்டகரியில் தான் அடங்கும். ஒரு வேளை நீங்கள் KA ஃபாண்ட் வச்சுருக்கீங்கன்னா இந்த KAவை செலக்ட் பண்ணணும். ஆனால் இங்கே பாருங்களேன், நான் KAவை செலக்ட் பண்ணி எனக்கு இங்கே வந்து எழுத்துலாம் மாறிடுச்சு. காரணம் என்னென்னா, என்கிட்ட KA ஃபாண்டு இல்லை. என்கிட்ட என்ன ஃபாண்ட் இருக்குது, செந்தமிழ் ஃபாண்டு, RGP, இந்த SR ஃபாண்டு தான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஒரு வேளை நான் KA ஃபாண்ட் வச்சுருக்கேன் சார், எனக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துமே இந்த மாதிரி இங்கிலீஷில் தான் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதில் கிளிக் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு
இங்கே போய் உங்கள் கேஏ ஃபாண்டை செலக்ட் பண்ணணும். சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் மாறிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எனக்கு தேவையான ஃபாண்டு செந்தமிழுக்கு மாற்றி இதை என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் இருக்கிறத Ctrl+A கொடுத்துட்டு Ctrl+C கொடுக்குறேன். ப்ளூ கலரில் இதெல்லாம் மார்க் ஆகிருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு மார்க்கிங்கில் இருக்குதுன்னு அர்த்தம். இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு அந்த கவிதைகள் எல்லாமே உள்ளே வந்துடுச்சு. இது நீங்கள் கூகுளிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு டைப்பிங்கை மட்டும்தான் இதில் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. சரிங்களா? நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இல்லை ஒரு இன்ஸ்டாகிராமு, இந்த மாதிரி வெப்சைட்டு, வேறு ஏதாட்டும் வெப்சைட்டு நிறையா இருக்குது. எங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணாலும் உங்கள் ஃபோட்டோஷாப் உள்ளே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம அழகி சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர், அதாவது ஃபாண்ட்ஸ் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறத பயன்படுத்தி உங்கள் ஃபாண்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அழகாக உங்கள் ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்துகிட்டு வரலாம். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன். ஒருவேளை உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு இன்விடேஷன் டிசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி மொபைலில் எல்லாருக்குமே வாய்ஸ் டைப்பிங் இருக்கும். தமிழை செலக்ட் பண்ணி வாய்ஸ் டைப்பிங் கொடுத்து நீங்கள் உங்கள் இதெல்லாம் அப்படியே வாசிச்சிங்கன்னா டைப் அடித்து அதுவாகவே என்ன பண்ணுறோம், டைப் அடிச்சிடும். சென்ட் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை குரோமில் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை இந்த மாதிரி காப்பி பண்ணி நம்ம அழகி உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொஞ்சம் எழுத்துக்களாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணி உங்கள் டிசைனை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இதில் உங்களுக்கு டைப்பிங் வேலை ரொம்பவே மிச்சம். சரிங்களா? டைப் அடிக்கிற வேலை மிச்சம். ஆனால் ஒன்று, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாருமே பார்த்துக்கணும். நம்ம வாய்ஸில் டைப் அடிக்கும்போது எல்லாமே சரியாக தான் அடித்து கொடுக்கும் அப்படின்னு இல்லை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்கள் வாசித்து பார்த்து சரி பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,